இன்னைக்கு பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா, வீட்டில் சின்ன குழந்தைகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு அடிக்கடி ஜுரம் வரும். ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த குழந்தைக்கும் அடிக்கடி அந்த இன்னொரு குழந்தைக்கு சளி ஜுரம் இருந்தால் வந்துடும். இதுக்கு நீங்கள் என்ன மருந்து மாத்திரை கொடுக்குறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. கூட ஞானசம்பந்தருடைய பாடல் மந்திரமாவது நீர் அப்படின்னு ஆரம்பிக்கும். கையில் விபூதி வச்சுக்குங்க. மந்திரமாவது நீர் ஃபுல்லாக படிங்க. ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குங்க. அந்த திருநீர் அந்த குழந்தைக்கு பூசி விட்டாலே ஜுரம் இறங்கும். கண்டிப்பாக இது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மந்திரம். விபூதியை வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்லி எடுத்து வச்சுக்கோங்க. அதை எப்போ வேணாலும் நீங்கள் பூசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.